திமுகவுல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாய் 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல தான் இருந்தீங்களா? கலைஞர் டிவி போச்சு பணம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? யாரும் என்ன பார்க்க வந்தீங்களா? நான் வந்து ஒன்ன சொல்லப்பா. திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் வந்து துறைமுகம் அனுப்பிச்சு வச்சாரா? இல்ல இல்ல. ஒரு அமைச்சர் வந்தீங்களா? தலைமைக்கு வந்து வரல. நீங்க சொந்த பாசத்துல ரயிலே வந்திருப்பீங்க. அண்ணாவோட பணம் கேளுங்க. நாங்க எல்லாம் வந்தோம். கனிமொழி வந்தது பாரு எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது. எனக்கு தெரியாதா? அதை ஏன் இப்ப வெளியிடுறாங்கன்னா இதுதான் சொல்றது RSS அரசியல், இதைதான் நம்ம சொல்றோம் சனாதன அரசியல். அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவருக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமானவங்க, அவர் ரொம்ப நம்பிக்கைக்குரிய நபர்னு சொல்றவன் எவ்வளவு கிளீனா வந்து அந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த எத்தனை ஆண்டுகள் கழிச்சு வந்திருக்கு. இதை பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பிரச்சாரத்துல வந்து பேசுறதுலாம் வந்து உள்ளபடியே இது வந்து அற்பத்தனமான அரசியலாவே சொல்லிட்டாரு. ஸ்டாலின் சிறை வச்சிருந்தாருன்னு உங்களை எப்படி வச்சிருக்காரு? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாதுங்க. திரு முத்தமிழ் கலைஞர் அவர்களை ஐயா மு.க. ஸ்டாலின் எப்படி பாத்துட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். திமுகவினர் கனிமொழிக்கு காட்டிய அக்கறையை ராசாவுக்கு காட்டவில்லை. கனிமொழி கைதாகும் வரை ராசா கட்சி நிர்வாகிகள் யாரும் எட்டி பார்க்கல என்று ஆதங்கப்படுறார். அந்த சொல்றார், சமூக நீதி பேசும் திமுகவில் சாதிய பாகுபாடு இருப்பதை அப்பட்டமாக ஒத்துக்கொள்கிறார். கலைஞர் டிவிக்கு பணம் சென்றதை ராசா ஒப்புக்கொள்கிறார். கலைஞரின் இறுதி காலத்தில் ஸ்டாலின் அவரை கைதி போலத்தான் வைத்திருந்தார். ஸ்டாலின் கட்சியை கைப்பற்றி விட்டார் என்கிறார் ராசா. அப்பான்னு சொன்னதே இல்லை அவர் எங்கேயுமே, தலைவர் தான் சொல்றாரு. அப்படி இருக்கிற ஒரு தலைவர் அந்த நெருக்கம் வந்து இது கொச்சைப்படுத்துறது உள்ளபடியே நமக்கும் வேதனையா தான் இருக்கு. 72 வயதுங்க, இன்னைக்கு வரையும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க மனுஷன். மேயரா அந்த காலத்துல இருந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சென்னையில நீங்க இப்ப கூட எடுத்து பாருங்க, ஒரு வாரம் தொடர்ச்சியா இங்க இருக்க மாட்டார். சுற்றுப்பயணங்கள் இந்த மாதிரி முழுக்க அவர் வந்து மக்களோட தொண்டர்களோட கட்சியோட இருந்து உழைத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ராசா அவர்கள் பேசிய ஒரு ஆடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. பழைய ஆடியோவா இருந்தா கூட ராசாவா இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு நம்மளை போன்றவர்களுக்கே ஒரு வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆடியோவாக தான் இருக்கு. ஏன்னா அவர் மீதான பார்வை நம்ம எப்படி வச்சிருந்தோம், பர்சனலாக அவர் வந்து வேற எதுவும் பேசிடல, அரசியல் தான் பேசியிருக்காரு, திமுக தொடர்பாக தான் பேசியிருக்காரு, திமுக தலைவர்கள் தொடர்பாக தான் பேசியிருக்காரு. அங்கதான் அந்த வருத்தம் வருது. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமான ஒரு விஷயமா அது இருந்திருக்கும். கரெக்டா எலெக்ஷன் டைம்ல வருது. அதுல பல்வேறு விஷயங்கள், குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் பத்தி பேசினது, தந்தையை வந்து சிறை வச்சிருக்காரு அப்படின்லாம் பேசியிருக்காரு. உங்களுடைய பார்வை? எல்லாரும் இப்ப நம்மளே ஒரு அரசியல் விமர்சகரா இருக்கோம், நீங்க ஒரு மீடியால இருக்கீங்க. ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மனிதர்கள். நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வருத்தங்கள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, வெற்றி தோல்விகள் உண்டு. ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னா நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்களை கூட ஒரு சில நேரத்துல வந்து விமர்சனம் பண்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து அமையும். இதெல்லாம் வந்து எல்லார் வாழ்க்கையிலும் வந்து இருக்கிறது தான். அதை ஏன் இப்ப வெளியிடுறாங்கன்னா இதுதான் சொல்றது RSS அரசியல், இதைதான் நம்ம சொல்றோம் சனாதன அரசியல். அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவருக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமானவங்க, அவர் ரொம்ப நம்பிக்கைக்குரிய நபர்னு சொல்றவன் எவ்வளவு கிளீனா வந்து அந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. மொபைல் போன்ல வந்து ஆன் பண்ணி வச்சு ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப தெளிவா இருக்கு. இத்தனை ஆண்டுகள் கழித்து ஏன் இப்ப வந்து வெளியிடணும் அப்படின்னா இதைதான் சொல்றோம், இந்த RSS சதி, பிஜேபி சதி இதுல அடங்கி இருக்கு. இவர் வந்து உண்மையிலேயே பேசினதுக்கு தலைவர்கிட்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து அவர் வந்து விளக்கம் சொல்லுவாரு. இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து கட்சியில இருந்து நீக்கிறதோ இல்ல அவருக்கு வந்து பொறுப்புகளை குறைக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இன்டெலெக்சுவல், திமுகவுக்காக உழைத்திருக்கார். 2Gன்னு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கதையை உருவாக்கணும், தனி மனிதராக அதை உடைச்சி அவரே போராடி அந்த 2Gன்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் பிஜேபியா உள்ள வந்தான். அதான் சொல்றேன், 2Gல போராடி
அப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்ததும் சாதனை தான். அதை போராடி அந்த வழக்குல அவரே வாதிட்டதும் சாதனை தான். ஒரு போன் ரெக்கார்டிங்ல முடிஞ்சு இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப பெரிய மனிதர்கள் பெரிய இன்டெலெக்சுவல்லாம் பாத்தீங்கன்னா சாமானிய மனிதர்கிட்ட தோத்து போயிடுவாங்கன்றது இதுதான் வந்து நல்ல உதாரணம். அத நம்பிக்கை நம்ம வந்து அதீதமான நம்பிக்கைகள் வந்து வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வருது. இது எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயங்கள் தான். இப்ப வந்து ஒரு தலைவரிலே பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட வந்து விமர்சனம் வந்து பண்ணுவாங்க. இது வந்து இயல்பா எல்லா இடத்துலயும் நடந்தா அது ஒரு மனக்கசப்பு. அது வந்து ஒரு மன வருத்தத்துல அந்த நேரத்துல இருந்திருக்காரு. அதான் சொல்றேன், எத்தனை ஆண்டுகள் நான் என்ன சொல்றேன்னா இந்த விஷயத்த எத்தனை ஆண்டுகள் கழிச்சு வந்திருக்கு. இத பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பிரச்சாரத்துல வந்து பேசுறதுலாம் வந்து உள்ளபடியே இது வந்து அற்பத்தனமான ராசாவே சொல்லிட்டாரு ஸ்டாலின் சிறை வச்சிருந்தாருன்னு. உங்களை எப்படி வச்சிருக்காரு? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாதுங்க. திரு முத்தமிழர் கலைஞர் அவர்களை ஐயா மு.க. ஸ்டாலின் எப்படி பாத்துட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நாங்கெல்லாம் வந்து பத்திரிகை தரப்புல இருந்து போயிருக்கோம். நிறைய முறை வந்து கலைஞர் ஐயா வந்து சந்திக்க போகும்போதும் இவர் தான் வந்து கூட்டு போவார். இவர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த டாக்டர்லாம் வந்து ஒரு முறையும் செக் பண்ணும் போதெல்லாம் இவர் கூடவே இருந்து ஒன்னொன்னுத்தையும் வந்து பார்த்து கவனிச்சுப்பார். ஸோ அப்படி இருந்து அது எவ்வளவு பெரிய இழப்பு. அப்பான்னு சொன்னதே இல்லை அவர் எங்கேயுமே, தலைவர் தான் சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கிற ஒரு தலைவர் அந்த நெருக்கம் வந்து இது கொச்சைப்படுத்துறது உள்ளபடியே நமக்கும் வேதனையா தான் இருக்கு. அதை வந்து கடந்து வருவாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறேன். இது வந்து ஒரு தனி மனிதனுக்குள்ள நடந்த ஒரு உரையாடல் தான். மன வருத்தம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஆடியோல பேசும்போது அவர் சிறையில இருக்காரு, 2 மாசமா யாருமே என்ன வந்து பார்க்கல, கனிமொழி வந்தோடனே எல்லாரும் அமைச்சர்கள் எல்லாரும் ஓடி வராங்கன்ற ஒரு குமுறலை பதிவு பண்ணிருக்காரு. அப்ப அந்த அழுத்தத்துல அந்த நேரத்துல பேசின ஆடியோவா அது இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்றேன். ஒரு தனி மனிதனுக்கு எல்லாருக்குமே வந்து இருக்கும். முதல்வரே நீங்க கேட்டீங்கன்னா கூட முதல்வருக்கும் அந்த மாதிரி நிறைய வந்து அழுத்தங்கள் வந்து இருக்கும். எல்லா தனி மனிதனுக்கும் வந்து இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, என்னையே எடுத்துங்க. நான் ஜல்லிக்கட்டுல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலத்துல ஒரு பொறுப்பாளராக இருந்தேன். அந்த அமைப்புல இருந்து யாருமே என்ன வந்து பார்க்கல. 3 மாசமா என்ன யாருமே தொடர்பு கொள்ள, யாருமே வந்து பார்க்கல. நானே அதே மன உளைச்சல்ல தான் இருந்தேன். அவர் மிகப்பெரிய ஒரு அதிகாரியா இருந்தாரு. ஸோ யாருமே வந்து என்ன பார்க்கல. வழக்குகள் வந்து நான் ஒருத்தனையா சந்திச்சுட்டு இருந்தேன். என்னோட உறவினர்கள்லாம் வந்து தீவிரவாதிகள்னு சொல்லி காவல் நிலையத்தில் கூட்டு போய் விசாரிச்சாங்க. அப்போ நானும் அதே மன உளைச்சல். அப்போ நான் கூட இந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்கலாம். அதை கூட எவனா வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் வெளியில வந்து போட்டிருக்கலாம். இதெல்லாம் வந்து எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது. ஆனா இதை அற்பத்தனமா அரசியலுக்காக பயன்படுத்தாதீங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அரசியல் வந்து நேர்மையான அரசியலா? அம்மையார் ஜெயலலிதா வந்து சொன்னாங்க மோடியா லேடின்னு கேட்டாங்க. எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லுங்க. எடப்பாடியே சொன்னாரு இல்லைங்களா? அப்ப ஏன் இன்னைக்கு பிஜேபியோட நீங்க போயிருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி உங்களோட வழக்கு இருக்கு, உங்க மகன் மேல வழக்கு இருக்கு. இதுக்காக தான் நீங்க போனீங்க. இது எல்லார் வாழ்க்கையில் நடக்கிறதான். இதை அற்பத்தனமான அரசியலுக்காக பயன்படுத்தாதீங்க. இது ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை வந்து பூதாகரமாக்கி அரசியலுக்காக ஓட்டு பிச்சை எடுக்காதீங்கன்னு தான் அதை சொல்றேன். ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பிம்பம் அப்படிங்கிறது வந்து இந்த 4.5 வருஷம் ஆட்சியில ஸ்டாலின் அவர்கள் வந்து இவ்வளவு திறமையானவரா அப்படிங்கிற ஒரு உருவம் உயர்த்துற மாதிரி, எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க கூட, ஆப்போசிட் பார்ட்டியில இருக்கிறவங்க கூட ஸ்டாலின் அவர்களை பாராட்டுற மாதிரியான பல திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு, பல வரவேற்புகளையும் பெற்றிருக்காரு. அப்படியான இந்த சூழல்ல இந்த பிரச்சார நேரத்துல ஸ்டாலின் வந்து முட்டாள், அவருக்கு என்ன தெரியும், கலைஞருக்கு பிறகு அவர் வந்து கைப்பற்ற வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் விட மாட்டேன் என்கிட்ட இருக்கும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இதை நம்ம யார் வெளியிட்டிருப்பாங்க நம்ம இதை எடுத்துக்கணும். ஏன்னா இபிஎஸும் பேசுறாரு. இல்ல முழுக்க இது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸோட அரசியல். இது ஃபர்ஸ்ட் உண்மையான ஆடியோவான்னு நமக்கு வந்து தெரியாது, உறுதி செய்யப்பட்ட ஆடியோவான்னு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப சமீபத்துல நேத்து பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் படத்துக்கு மாலை போட்டதை வந்து ஏஐ கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி தெரிவிக்கலங்கும் போது ஆராசா அவர்களும் இன்னும் இல்ல நான் சொல்றேன் நான். ஏன்னா என்ன வேணாலும் இருக்கலாம்னு நான் சொல்ல வரேன். இதுல வந்து எதுவுமே உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து இதுல பெரம்பூர்ல ஓட்டு கேட்கும் போது அந்த விசிலுக்கு நேரா அப்படின்னு சொன்னது உதயசூரியன் சொல்லிட்டு பண்ணாங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா இது எல்லாமே நடக்கும். நான் என்ன சொல்றேன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் யாருன்னு நம்ம வந்து பார்க்கணும். இன்னைக்கு 10 ஆண்டுகளாக ஐயா கலைஞரால சாதிக்க முடியாது. நான் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை மிகப்படுத்தி சொல்லணுன்றதுக்காக சொல்றேன், ரியாலிட்டியை வந்து சொல்றேன். 10 ஆண்டுகளாக இன்டாக்ட் கூட்டணி வந்து வச்சிருக்காரு. தொடர்ச்சியாக வந்து வெற்றிகளை வந்து குமிச்சிட்டு இருக்காரு. 20க்கு 25க்கு மேற்பட்ட கட்சிகளை வந்து கூட்டணியில வந்து வச்சுக்கிறது, அவங்களுக்கு வந்து சீட் ஷேரிங் கொடுக்கறது, இந்த எல்லா தலைவர்களையும் வந்து வச்சுக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு சவால். அந்த அவ்வளோ 72 வயதுங்க, இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்காருங்க மனுஷன். நான் கிட்டத்தட்ட பயணப்பட்டுட்டே இருக்கேன். அவர் வந்து என்ன சொல்றதுன்னா அவர் வந்து மேயரா அந்த காலத்துல இருந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாரம் தொடர்ச்சியாக ஒரு சிட்டியில் அவர் வந்து தங்கினதே இல்லை. சென்னையில் நீங்கள் இப்போ கூட எடுத்து பாருங்க, ஒரு வாரம் தொடர்ச்சியாக இங்கே இருக்க மாட்டார். சுற்றுப்பயணங்கள் இந்த மாதிரி முழுக்க அவர் வந்து மக்களோட தொண்டர்களோட கட்சியோட இருந்து உழைத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. திரு கலைஞர்களோட மகன்ன்றதுக்காக அவர் வந்து மேலே வரல, உழைத்து தான் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. கண்டி இந்த மாதிரி ஒரு தலைவர் யாராவது ஒரு நிகழ்கால அரசியல் யாராவது சொல்லுங்க. நான் சொல்றது இந்தியா முழுக்க சொல்றேன். நான் வேணா சவால் விடுறேன்.
திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இணையாக யாராவது உழைத்து இந்த இடத்துக்கு வந்தவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். அவர் உழைப்புக்கு கிடைத்த அந்த மரியாதை. திரு ராஜா அவர்கள் வந்து இன்டெலெக்சுவல், அதுவும் இல்லாமல் ஒரு தலித் சமூகத்திலேருந்து வந்தாருன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக திட்டமிட்டு ஒரு தலித்தை எப்படி வந்து இந்த கட்சியை விட்டு வெளியில் நீக்கணும் அப்படின்ற ஒரு வேலையை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாஜகவும் RSSம் செய்கிறது. அந்த சூழ்ச்சியில திமுக வந்து சிக்காது. திமுக வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, உங்க அப்பனெல்லாம் நான் பார்த்திருக்கேன்ற மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு வந்ததுதான் ஸ்டாலின். இது வெரி ஒரு என்ன சொல்றது, ரொம்ப மக்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஃபேக் வீடியோவா இருக்கா இல்லையாங்கிறத அவங்க தான் சொல்லணும். அழகிரி வந்து பார்த்தாரு, எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டாலின் தான், அவன் மேலே போட்டு நீ வெளில வா அப்படின்னு சொல்லி சொன்னார், நான் பண்ணியிருந்தா என்ன இருக்கும் அப்படி இப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. நடவடிக்கை எதுவும் எடுப்பாங்கன்னு நினைக்கலாமா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றேன்னா சமதளத்துல உட்காந்து பேசணும்னா இது எல்லாத்துக்கும் வந்து தீர்வு கிடைக்கும். ஸ்டாலின் வந்து ரொம்ப பொறுமைசாலியா இருக்காரு. பிளஸ் வந்து ஒரு கற்றறிந்தவர். அது இல்லாம வந்து தொண்டர்களோட தலைவர் அவர். அந்த மாதிரி இருக்கும்போது திரு ராசா அவர்கள் வந்து கைவிட மாட்டாரு. இது வந்து ஒரு சாதாரண விஷயமா தான் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ என்ன சொல்றதுன்னா, ஸ்டாலின் அவர்களே நேருக்கு நேரா விமர்சனம் பண்ணவங்களுக்கே இன்னைக்கு வந்து அமைச்சர்களாக்கி அழகு பார்த்தவர் ஐயா ஸ்டாலின். ஏன்னா என்ன நீ வேணா விமர்சனம் பண்ணிட்டு போ, என் கட்சியை நீ விமர்சனம். இதே ஒரு திமுக விமர்சனம் பண்ணாருன்னா நான் 100 என்னால சொல்ல முடியும், யாரா இருந்தாலும் அங்க வந்து இடம் கிடையாது. ஒரு தனி மனிதரை விமர்சனம் பண்ணது அவர் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு அரசியல்வாதி. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் அப்பான்னு அவர் வந்து கூப்பிடுறாங்க. இது வந்து கட்சிக்குள்ள இருக்க உட்கட்சி பிரச்சனை தான். இது வந்து சரி செய்யப்படும். இதை தான் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்துப்பாங்க, ராசா அவர்கள் பார்த்துப்பாங்க. இதை எடப்பாடி வந்து வெளியில பேச வேண்டிய RSS இதை வச்சு அரசியல் பண்ண வேண்டியதில்லை. மக்களுக்கு இது தெளிவா தெரியும். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். இதை தாண்டி திமுக இன்னைக்கு மக்கள் மனதை வென்றிருக்கு. அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த சிறுநரி கூட்டங்கள் வந்து இது ஓடி போயிடும். இது வந்து பணங்காட்டு நரி திமுக. இதை வந்து யாரும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு மிரட்ட முடியாதுன்னு தான் என்னோட நிலைப்பாடு. நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்.